ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணுறேன். நீங்கள் பழைய பாட்காஸ்ட்டை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் போட்ட ஸ்டோரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணுறேன். மேபி இந்த பாட்காஸ்டோட லென்த் ஜாஸ்தியாக ஆச்சுன்னா நான் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 போடுறேன். ஸோ தட் வாட் எவர் யூ சேர் 20 மினிட்ஸ் இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஏன் என்னால் 20 மினிட்ஸ்குள்ளே பண்ண முடியும் தான். பட் ப்ராப்ளம் என்னென்னா, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லி அதை என்னால் முழுசாக முடிக்க முடியாமல் போய் நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக நான் அதுக்குள்ளே முடிக்கிறது எப்படி இருக்குன்னா, இப்போ ப்ரெசன்டேஷனில் நம்ம எல்லாம் பேசலான்னு சொல்லி நினச்சிட்டு வந்திருப்போம். அதுக்குள்ளே டைம் போக போகுது அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே கன்க்ளூட் பண்ணணும்னு ஏதோ ஒன்று பேசி முடிப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ நான் என்ன பேசணுமோ அது பேசுகிறேன். பட் அது இன்கேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது தனியாக கூட ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கூட நான் அது பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். ஸோ அது ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேசலான்னு யோசிக்கிறப்போ நான் ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதில் சைக்கிக் திங்கிங் பற்றி போட்டிருந்தாங்க. என்னடா இது சைக்கிக் திங்கிங், ஏதாவது மென்டல் இல்னஸா அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சைக்கிக் திங்கிங்னா எந்த ஒரு லாஜிக்கல் ரீசனுமே இல்லாமல், எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் ஒரு கன்க்ளூஷனுக்கு போகிறது தான் சைக்கிக் திங்கிங். அதாவது ஒரு பர்சனை ப்ரெடிக்ட் பண்ணுறது, அவங்க இப்படி தான் நினைப்பாங்க, அவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி நினைக்கிறது தப்பு இல்லை, அந்த மாதிரி நினைக்கிறது தப்பு இல்லை. பட் என்னன்னா, உங்களுக்கு அதுக்கான எந்த லாஜிக்கல் ரீசனிங்குமே இருக்காது, எந்த லாஜிக்கல் திங்கிங்குமே நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க. இது எப்படின்னா, இப்போது இப்படி சொல்லலாம், இந்த மாதிரி எனக்கும் இந்த பர்சனுக்கும் செம்ம கனெக்ஷன், பார்த்தோன்னே இந்த பர்சனை பற்றி எனக்கு இந்த பர்சனை பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறது அவங்க தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் பார்ட்னர்னு அர்த்தமாயிராது. அவங்கள பார்த்தவொடனே உங்களுக்கு அந்த கனெக்ஷன் வந்ததுக்கு ஓகே, இவங்க தான் நம்ம ட்ரீம் பர்சன், இவங்க கூட தான் நம்ம இருக்க போகிறோம், இவங்க ரொம்ப நம்மளுக்கு கம்பேட்டிபிளான பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது சைக்கிக் திங்கிங். ஏன்னா நீங்கள் அந்த பர்சன் கூட பழகலை, நீங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கல, ஆனால் நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறீங்க. வேறு எப்படி சொல்லலாம்னா, வேறு எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கலாம் சைக்கிக் திங்கிங்னா, யூ ஹேட் அ பேட் டே டுடே. ஸோ அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்னைக்கு நாள் ரொம்ப பேடாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறது நார்மல் பர்சன் திங்கிங். இன்னைக்கு டே பேடாக இருந்ததுன்னு நினச்சிட்டு வாழ்க்கையே ரொம்ப டெரிபிளாக இருக்குது, எனக்கு வாழவே பிடிக்கல, இது ரொம்ப மோசமான வாழ்க்கை, என் வாழ்க்கையே இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது, கடைசி வரையும் நான் இப்படி தனியாகவே தான் இருக்க போகிறேன், கடைசி வரைக்கும் எனக்கு நினச்ச வேலை கிடைக்காது, கடைசி வரைக்கும் நான் நிம்மதி இல்லாமல் தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது தான் சைக்கிக் திங்கிங். சைக்கிக் திங்கிங்கை கன்ஃபர்மேஷன் காக்னிட்டிவ் பயஸ், காக்னிட்டிவ் சம்திங், கன்ஃபர்மேஷன் பயஸ் சம்திங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. கன்ஃபர்மேஷன் பயஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். சைக்கிக் திங்கிங்க்கு ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் பயஸ் சொல்லலாம், எக்ஸ்ட்ரபோலேஷன் சொல்லலாம், நெக்ஸ்ட்டு இன்னொன்று நான் மறந்துட்டேன், இது சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அது சொல்கிறேன். இது மாதிரி 3 விஷயம் இருக்குது சைக்கிக் திங்கிங்னா. ஸோ கன்ஃபர்மேஷன் பயஸ்னால், நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிலீஃப் வச்சுருப்பீங்க. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இன்ஃபர்மேஷனையே பார்த்து அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கிப்பீங்க. இப்போது எப்படி சொல்லலான்னா, ஏதாவது ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லாமே. ஓகே, எனக்கு ஓகே, இந்த ஜீரகம் வாட்டர்லாம் குடிப்பாங்க இல்லையா? ஸோ அதோட சயின்டிஃபிக் ரீசனிங் அது மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. பட் இருந்தால் அது குடிச்ச டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த பிலீஃப் ஏற்கனவே இருக்குது, ஆமாம் ஜீரக வாட்டர் குடித்தா எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, அது எனக்கு பெனிஃபிட் பண்ணுது அப்படின்றது நினைக்கிறீங்க. இதை பற்றி நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்க போகிறீங்க, நீங்கள் ஒரு கூகுள் சர்ச் பண்ணுறீங்க, ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க, அவங்களும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, ஜீரகம் வாட்டர் இட் குட் ஃபார் டைஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு. 10 வீடியோ அப்படி இருக்கும் போது 11வது வீடியோ இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நார்மலாகவே டைஜஷன் நல்லா ஆகும், இது கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லலாம், பட் இதனால தான் டைஜஷனே ஆகுதுன்னு அப்படி இல்லைன்னு ஒருத்தன் வீடியோ போட்டிருப்பான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த வீடியோ விட்டுட்டு
உங்கள் பிலீஃப் இருக்கனால நீங்கள் அந்த 10 வீடியோ சொல்லியிருப்பாங்க இல்லையா, இட் இஸ் குட் ஃபார் டைஜஷன், அதை பார்த்து நீங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணீங்க. பாரு நான் நினச்ச மாதிரியே தான் இருக்குது, நான் நினச்சது தான் இவங்க சொல்லியிருக்காங்க, இப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும், அந்த 11வது வீடியோ போட்டவன் சொன்னது கரெக்டாக இருக்காது அப்படின்னு நீங்களே வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிப்பீங்க. மேபி அவன்கிட்ட எவிடன்ஸ் இருக்கும், ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட்டை கிளைம் பண்ண முடியாத அளவுக்கு அவங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கும், ஆனால் அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரபுலேஷன் தான் நான் எப்படி சொன்னதுன்னா, ஒரு மொமெண்ட் ஆஃப் லைஃப்பை வச்சு என் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறது. அதாவது இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் நான் என்னைக்குமே இருக்க போகிறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுறது தான் வந்துட்டு எக்ஸ்ட்ராபுலேஷன். வேறு எப்படி சொல்லலாம்னா, எனக்கு அந்த ஆத்தர் ஆர் ரீடர் சம் பர்சன், அவங்க நேம் எனக்கு தெரியல, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, this moment is in your life, this moment is in your life, this moment is a part of your life, not this moment is your whole life அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நிமிஷம் வாழ்க்கையில் இருக்குதான், அதுக்காக இந்த நிமிஷம் இந்த மொமெண்ட் தான் உன் வாழ்க்கையே தீர்மானிக்க போதும், வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் லாஸ்ட் திங் வந்து என்னன்னா, சைக்கிக் திங்கிங்கில் வந்து நான் 3 திங்ஸ் சொன்னேன்ல, 3rd விஷயம் வந்து என்னன்னா ஸ்பாட்லைட்டிங்னா என்னன்னா, உங்கள் லைஃப்பை வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் மெயின் கேரக்டர். உங்களை பற்றி நீங்கள் நிறைய நினைப்பீங்க, உங்கள் ஃப்யூச்சர் பற்றி பிளான் பண்ணுவீங்க, ஒர்க் பற்றி பிளான் பண்ணுவீங்க, உங்கள் டே பற்றி பிளான் பண்ணுவீங்க, உங்களுக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும், உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். காலையில் எழுந்தவுடனே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்ற இந்த தாட் திங்கிங் ப்ராசஸ் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஸ்பாட்லைட்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்னை பற்றி இப்படி நினைக்கிறது தப்பு இல்லை, ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கள பற்றி அப்படிதான் நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு முக்கியமானவங்க, அதே மாதிரி மற்றவங்களுக்கு அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஆனால் இந்த ஸ்பாட்லைட்டிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உங்கள் லைஃப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அதர் பர்சனும் அதை நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இப்படி சொல்லணும்னா, ஒரு 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 எம்பாரசிங்கான மொமெண்ட் வந்து உங்களுக்கு ஆயிடுச்சு. அதாவது ரோடில் நடந்து போயிட்டே இருக்கீங்க, ஒரு இடத்துல ட்ரிப் ஆயிடுறீங்க, யாரும் பார்த்துருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஆனாலும் 2-3 பேர் பார்த்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, அச்சோ இன்னைக்கு ரொம்ப எம்பாரசிங்காக ஆயிடுச்சு, நம்ம ட்ரிப் ஆகிட்டோமே நடந்து போகும்போது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க, அச்சோ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பர்சனுக்கு நீங்கள் ட்ரிப் ஆனது வந்து மேபி நினச்சிருப்பாங்க, அந்த நிமிஷத்துக்கு நினச்சிருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்க வந்துட்டு உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு அது இல்லை, அது கரெக்டாக இருக்குது தப்பாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு பர்சனை பற்றி நினச்சி பாருங்களேன். இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு எம்பாரசிங்கான மூமெண்ட் நடந்தது எப்போ அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்களேன், உங்களுக்கு வந்துட்டு அது ஞாபகமே இருக்காது. ஸோ இந்த சைக்கிக் திங்கிங் வந்துட்டு எப்போ ரொம்ப மோசமான விஷயமா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் லீட்ஸ் டு ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன். ஸோ ஆங்ஸைட்டி வந்து நமக்கு நல்லாவே தெரியும், அது ஒரு காமனான எமோஷன். வென் யூ ஆர் இன் டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆர் டென்ஷன், ஆங்ஸைட்டி வர்றது நார்மலான விஷயம்தான். ஸோ ஆங்ஸைட்டி வந்தால் அதோட முக்கியமான அம்சம், அது வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி இருக்கும், அது என்ன பண்ணுன்றதுல வந்து மோஸ்ட் ப்ராமினெண்ட்டாக நம்ம என்ன சொல்லலாம்னா வந்துட்டு ரேப்பிட் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். டக்கு டக்குன்னு யோசிச்சு முடிவெடுக்கிறது, டக்கு டக்குன்னு அந்த விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப நேரம் நினைக்கிறதுனாலையும் ரொம்ப நேரம் யோசிக்கிறதுனாலையும் நம்ம என்ன நினச்சிப்போம்னா, நம்ம மோஸ்ட் லைக்லி ஹேப்பனிங் திங்ஸ் தான் நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம். நம்ம நல்லா யோசிக்கிறோம், அதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டே இருக்கோம், கண்டிப்பாக அதை பற்றி நல்ல ஒரு டெசிஷன் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நடந்துட்டுருக்கோம். அதாவது மோஸ்ட் லைக்லி டெசிஷன் ஆர் சிச்சுவேஷன் அரைவ் பண்ணுறதுக்கு பதிலாக லீஸ்ட் லைக்லி டெசிஷன் ஆர் சிச்சுவேஷனுக்கு தான் நம்ம வந்துட்டு அரைவ் ஆகும். ஸோ இப்போ ஒரு ஆங்ஸைட்டின்ற பொசிஷனில் இருக்கும்போது என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஒரு மூவி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து உங்களால் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ண முடியணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இப்படி வந்த பிறகு இந்த கிளைமேக்ஸ் இப்படி ஆகும், இதுதான் வந்து அந்த ஃபிலிமோட எண்டுன்னு முடிக்கிறது. ஆனால் ஆங்ஸைட்டி அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, அந்த கிளைமேக்ஸ் தான் அந்த ஃபிலிமே நினச்சிப்போம். நம்ம அந்த கன்க்ளூஷனுக்கு ஈஸியாக வந்துடுவோம். வந்துட்டு அவ்வளோதான், திஸ் இஸ் த எண்ட், இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இந்த சைக்கிக் திங்கிங்கில் வந்துட்டு என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு வந்து லாஜிக்கல் லேப்ஸ் இருக்கும்.
லாஜிக்கல் லேப்ஸ்னால் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்டையும் எவ்ரி ப்ராசஸையும் வந்து நினச்சி ஒரு டெசிஷனுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம அந்த டெசிஷனையே வந்துட்டு எண்டுன்னு சொல்லி நினச்சிப்போம். எந்த ப்ராசஸிங்கும் வந்து பண்ண மாட்டோம். லாஜிக்கல் திங்கிங் அது குறையறதுனால வந்துட்டு இது லாஜிக்கல் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ லாஜிக்கல் லேப்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த லாஜிக்கல் லேப்ஸ்க்கு வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு பயம் இல்லாத விஷயத்தை பற்றி உங்களுக்கு பயம் இல்லாத விஷயம்னு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஏன் பயப்பட மாட்டீங்கன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் நினச்சி பாருங்களேன், சில பேருக்கு ஃப்ளைட்டில் போகிறதுனா ரொம்ப பயம். நீங்கள் வந்து அதுக்கு பயப்படாதவங்களா இருக்கலாம். சில பேருக்கு பாம்புன்னா ரொம்ப பயம், நீங்கள் அதுக்கு பயப்படாதவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் பயப்படாமல் இருப்பீங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் அது எப்படி நடக்கும், நடந்தால் நம்ம என்ன பண்ணணும், அது இருக்கோ இல்லையோ நம்ம வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணி வந்துடுவோம், அதை நம்மளால் பேர் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் எல்லா பாசிபிளான விஷயத்தை பற்றியும் யோசிச்சிருப்பீங்க. உங்களால் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும். நான் ஒரு ஃப்ளைட்டில் ஏறுறேன், இந்த மாதிரி நான் ப்ரொடெக்ஷன்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறேன், நான் போக வேண்டிய இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் நாங்கள் வந்து என்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் அங்கே நல்லபடியாக ரீச் ஆகுறதோ லேண்ட் ஆகுற மாதிரி உங்களால் அந்த ஃபுல் ப்ராசஸையும் வந்து யோசிக்க முடியும். எப்போ நீங்கள் வந்துட்டு அந்த ப்ராசஸை வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாமல் உங்களுக்கு அந்த லாஜிக்கல் லேப்ஸ் எங்கேயாவது வந்தால் தான் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை பற்றி வந்து தப்பான டெசிஷன் வந்து எடுப்பீங்க. அப்படின்றது தான் வந்துட்டு சைக்கிக் திங்கிங். இது எல்லாமே நான் சைக்கிக் திங்கிங் பற்றி சொல்கிறதுனால அப்படி சொல்கிறேன். In general, psychic thinking வந்துட்டு without logical reasoning arriving at a conclusion or solution is known as psychic thinking. ஸோ இதை பற்றி நம்ம இப்போ பார்த்தாச்சு. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இதுக்கு ஏதாவது ரெமிடி இருக்கா அப்படின்றது வந்துட்டு எனக்கும் தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் இதை பற்றி இருக்கிறது வந்துட்டு, எக்ஸ்போஷர் வந்துட்டு இதை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நம்ம ஃப்ளைட் எக்ஸாம்பிளாக எடுத்துப்போமே, ஃப்ளைட்டில் போகாத வரைக்கும் அந்த பாசிபிளான சுச்சுவேஷன்ஸ் நம்ம யோசிப்போம் இல்லையா, இதெல்லாம் தப்பாக நடந்துச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு. ஏன்னா we lack that logical thinking because we don't have exposure on traveling on flights. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்காக அதுக்கான எக்ஸ்போஷரை வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ளைட்டில் எப்படி ப்ரொடெக்டிவாக ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். ஃப்ளைட்டில் அடிக்கடி போகிறவங்க கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை கேட்கலாம். அப்படி வந்து மோசமான ஒரு நிலைமை வந்தால் நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லையா, இப்போ தான் வந்துட்டு நான் இங்கேருந்து மும்பைக்கோ இங்கேருந்து பெங்களூருக்கோ ஒரு ஃப்ளைட்டு வந்து எடுத்து போயிட்டு கூட யாராவது ரொம்ப தைரியமானவங்க இல்லை ஃப்ளைட்டில் நிறைய டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து கூப்பிட்டுட்டு நம்ம வந்து அந்த இடத்த போய் பார்க்குறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து கற்றுக்கிறது, அதுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த சைக்கிக் திங்கிங்கை வந்துட்டு குறைக்கிறதுக்கு அது ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் நினைப்போம். லைஃப் எங்கே டேர்னிங் பாயிண்ட் எடுக்கும்னா, பிரேக் த்ரூஸ் நடக்கும்போது தான் டேர்னிங் பாயிண்ட் எடுக்கும்னு நினைப்போம். பிரேக் த்ரூஸ்னால் ஒரு பெரிய ஈவெண்ட், ஒரு லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட் வந்து ஹேப்பன் ஆகி தான் உங்கள் லைஃபே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அது பாசிபிள் தான், அது இருக்குதான். பட் எல்லா டைமும் அது நீங்கள் நினைக்கிற மாதிரியே பாசிட்டிவாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பிரேக் த்ரூ வந்து தான் வாழ்க்கை மாறணுன்ற அவசியம் இல்லை. சரி, பிரேக் த்ரூன்னு சொல்கிறியே அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஜாப் போயிட்டுருக்கீங்க, ஒரு 9 to 5 ஜாப் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி என்னடா இது வாழ்க்கை, 9 to 5 போகணுமா, வேலை பார்க்கணுமா, செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. திடீர்னு வந்துட்டு நீங்கள் ஜாபுக்கு கூட அப்ளை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு ஒரு ஓப்பனிங் இருக்குது, எனக்கு என்னமோ நீ கரெக்டாக இருப்பேன்னு தோணுது, நீ அப்ளை பண்ணுன்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறாளே, நீங்களும் அப்ளை பண்ணுறீங்க. திடீர்னு பார்த்தா அவங்க இன்டர்வியூ வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போகிறீங்க, நீங்கள் வந்து நல்லா பண்ணுறீங்கன்னு கூட நினைக்கல, அது சூப்பராக போயிடுது. திடீர்னு உங்களுக்கு நல்ல எல்பியை ஆஃபர் பண்ணுறாங்க, நீங்கள் அந்த வேலைக்கு போய் சேர்ந்துடுறீங்க. இது வந்து பிரேக் த்ரூ.
பிரேக் த்ரூக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு வேர்டு இருக்குது. அதுக்கு பேர் வந்து மைக்ரோ ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. மைக்ரோ ஷிஃப்ட் எவ்வளோ சின்னது அப்படின்னா, இப்போ நீங்கள் கேடெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆட்டோ கேடெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ராயிங்ஸ்லாம் வரையும் போது பார்த்துருப்பீங்க. பாலி லைன் எல்லாமே சேர்ந்தது தான் வந்துட்டு ஒரு, அதாவது நீங்கள் லைன் வரையறதுக்கும் சரி, டயக்ராம் வரையறதுக்கும் சரி, பெரிய பெரிய டயக்ராம் வரையறதுக்கும் சரி, சின்ன 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 லைன் சேர்ந்து தான் அந்த பெரிய டயக்ராமை வந்து உருவாக்கும். அது எவ்வளோ டைனினா நீங்கள் வந்து ஜூம் இன் பண்ணிகிட்டே போகணும். 10x 20x ஜூம் இன் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பாலி லைனில் இருக்க அந்த குட்டியூண்டு லைனை வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த சின்ன 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 லைன் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு பெரிய சர்க்கிளையோ அந்த பெரிய டயக்ராமையோ உருவாக்கியிருக்கும். ஸோ அது மாதிரி தான் மைக்ரோ ஷிஃப்ட். மைக்ரோ ஷிஃப்ட் எப்படின்னா, இதே ஒர்க் விஷயத்த நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணி, ஓகே இந்த 9 to 5 ஜாப் வந்துட்டு எனக்கு சரியா இல்லை, நான் வந்துட்டு வேறு ஜாபுக்கு போகணுன்னு நீங்கள் நினச்சி, ஸோ அதுக்கான முயற்சி எடுத்திருப்பீங்க. அட்லீஸ்ட் நான் இன்றைக்கி ஒரு நாள் வந்து என்னுடைய ஸ்கில்லை வந்து நான் டெவலப் பண்ணிக்கணும், ஒரு 10-15 minutes வந்து நான் செலவு பண்ணால் போதும், இல்லை நான் வீக்லி 1 hour இந்த ஸ்கில்லை கற்றுக்குறேன், இந்த ஸ்கில்லை வந்து படிக்கிறேன், இல்லை நான் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்க போகிறேன், டெய்லி வந்து நான் 8 hours 4 hours ப்ரொடக்டிவாக இருந்தேன் அப்படின்னா இனிமேல்லேருந்து நான் 5 hours வந்து ப்ரொடக்டிவாக இருக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா நான் டெய்லி வந்து ஜாப் அப்ளை பண்ண போகிறேன், ஜாப் வந்து 2 to 3 jobs வந்து டெய்லி நான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். இன்டர்வியூஸ் நான் வந்து அட்டன் பண்ணுவேன், மந்த்லி ஒரு இன்டர்வியூஸ் வந்துட்டு நான் அட்டன் பண்ணுவேன். அப்படி இது எதுவுமே பண்ணலன்னா கூட நான் இப்போ கற்றுக்கிறத விட எக்ஸ்ட்ராவாக நான் ஏதாவது ஒன்று கற்றுப்பேன். எங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அது கிடைக்குதோ இல்லையோ நான் அங்கே போவேன், நான் அதை அட்டன் பண்ணுவேன், அது எனக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் அதை வந்து பண்ணுவேன் அப்படின்றது. ஆக்சுவலி பிரேக் த்ரூஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பட் மைக்ரோ ஷிஃப்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய பேருக்கு அது வந்துட்டு பெரிய டெவலப்மெண்ட்டாகவே தெரியாது. என்னடா இது இத்தனை வருஷமாக இதே வேலையை பார்த்துட்ருக்கோம், இதே வேலையை தான் செஞ்சிட்ருக்கோம், டெய்லி வரோம், இந்த ரிப்போர்ட்டை முடிக்கணும், இந்த சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம். ஸோ நம்ம ஒரு விஷயம் பெருசாக பண்ண போகிறோம், புதுசாக பண்ண போகிறோம், நம்ம அதில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா ஆவரேஜ் அண்ட் மோனோட்டோனஸ் ஒர்க் மட்டும்தான் நம்மளை அந்த பீக்குக்கு வந்து கொண்டு போகும். டெய்லி நீங்கள் நினைக்கிற அந்த ஆவரேஜ் ஒர்க், டெய்லி போகிற அந்த 9 to 5 ஜாப், டெய்லி செய்கிற அதே வேலையை வருஷக்கணக்காக செஞ்சதுனால தான் இன்னைக்கு ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்க பர்சன் வந்து அந்த நிலைமைக்கே வந்து போயிருப்பாங்க. டெய்லி யாருக்கும் பிரேக் த்ரூஸ் நடக்காது, டெய்லி வந்து மிராக்கிள்ஸ் நடக்காது. அந்த மோனோட்டோனஸ், அந்த ஆவரேஜ் டே தான் வந்துட்டு அந்த பிரேக் த்ரூக்கு எடுத்துகிட்டு போகுமே ஒழிய பிரேக் த்ரூ வந்து டெய்லியுமே நடக்காது. இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இந்த சைக்கிக் திங்கிங் இருக்கும்போது நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் அப்படியே நெகட்டிவ் பர்சன்லேருந்து அப்படியே பாசிட்டிவாக, எல்லா டைமும் நான் பாசிட்டிவாக தான்ப்பா யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களால் மாற்ற முடியாது. அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலான்னா, எப்போ நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ அப்போ வந்து அவேராக இருங்க. ஓகே, இந்த சிச்சுவேஷனை வந்துட்டு நான் நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன், இவ்வளோ நெகட்டிவாக இருக்க வேணாம், நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணலாம். நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே எனக்கு வந்துட்டு உடம்பு, நம்ம அது சொல்ல வேணாம், டச் விடாது வேண்டாம், நமக்கு வேறு ஏதாச்சும் ஒன்று நினைக்கலாமே, ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி, ஒரு ஈஸியாக இருக்க ஒரு நெகட்டிவ் திங்கிங். ஓகே, நான் கிளம்பும் போது டிராஃபிக் நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், அதுதான் என்னோடய நெகட்டிவ் திங்கிங்னு வச்சுக்கலாம். நான் அதை அவேர் ஆகிடுறேன். ஓகே, நம்ம எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறோமே, நம்ம இந்த ஒரு வாட்டி நினைப்போம் பாசிட்டிவாக டிராஃபிக் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த நெகட்டிவ் எமோஷனை வந்துட்டு அவேர் ஆகி ஒரு பாசிட்டிவ் தாட்டால் அதை ரீப்ளேஸ் பண்ணீங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். நீங்கள் அதுக்கு மேலே வந்துட்டு நான் டெய்லி மெடிடேட் பண்ணி இந்த ஒரு விஷயத்த நான் மாற்றியே தீருவேன், ஸ்ட்ரெஸ் வந்து அது மேலே போடாதீங்க. ஜஸ்ட் அவேர் ஆகிடுங்க, அவேர் ஆகிட்டு அந்த தாட்டை மாற்றுங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். தட் இஸ் கால் மைக்ரோ ஷிஃப்ட். இட்ஸ் நாட் பிரேக் த்ரூ லைக் ஒரு தெரபிஸ்ட்டை போய் பார்த்துட்டு அப்படியே நான் இன்னைக்கு பாசிட்டிவாக மாறிடுவேன் அப்படின்னு. தெரபிஸ்டாலெல்லாம் உங்களை பாசிட்டிவாக மாற்ற முடியாது. நீங்கள் அந்த டெசிஷன் எடுக்கிற வரைக்கும் யாராலையும் உங்களை மாற்ற முடியாது, எந்த ஹெல்ப்னாலையும் உங்களை மாற்ற முடியாது. ஸோ இந்த சைக்கிக் திங்கிங்லேருந்து வெளியே வர்றதுக்கு வந்துட்டு லாஜிக்கலாக யோசிக்கிறது தான் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ சைக்கிக் திங்கிங்னா லாஜிக்கல் ரீசனிங் இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கிறது. அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம வந்துட்டு
அதாவது அதோடைய சப்செட்ஸாக நம்ம வந்து இந்த கன்ஃபர்மேஷன் பயஸ்னா என்னன்னு பார்த்தோம், எக்ஸ்ட்ரபோலேஷன்னா என்னன்னு பார்த்தோம், ஸ்பாட்லைட்டிங் எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த சைக்கிக் திங்கிங்னால நமக்கு ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் எதனால் வருது? லாஜிக்கல் லேப்ஸ்னால வருது. லாஜிக்கல் லேப்ஸ்னா என்ன? நம்ம ஒரு விஷயத்தையோ ஒரு டெசிஷனையோ எடுக்கும் போது லாஜிக்கல் திங்கிங் இல்லாமல் அந்த ப்ராசஸை வந்து ஃபுல்லாக விஷுவலைஸ் பண்ண முடியாமல், அதுக்கான அவேர்னஸ் எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு கன்க்ளூஷனுக்கு போகிறது. அந்த லாஜிக்கல் லேப்ஸை தான் நம்ம அந்த டேர்மாகவே சொல்கிறோம் லாஜிக்கல் லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்க்குறோன்னா, எக்ஸ்போஷர் அதுக்கு அதிகமாக கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமான சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் வந்து அதுக்கு நம்ம போட ஆரம்பித்து அது ஒரு நாள் கண்டிப்பாக வந்து மாறும் அப்படின்றதையும் நம்ம நம்பணும். ஸோ இதுதான் வந்துட்டு சைக்கிக் திங்கிங்னா என்ன, அதை எப்படி வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வர்றது. இட்ஸ் நாட் லைக் ஐ எம் அ ஹெல்த் அட்வைசர் ஆர் சம்திங் லைக் தட். வாட் ஐ ஃபெல்ட் இட் ஒர்க்ஸ் ஃபார் மீனா இட் மே நாட் ஒர்க் ஃபார் யூ, பட் இது நம்ம வந்து ஒரு பேஸ் லைனாக வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ மைக்ரோ ஷிஃப்ட்ன்றது வந்துட்டு இதுக்கு மட்டும் நான் சொல்லலை. லைஃப்பில் எந்த ஒரு பெரிய விஷயத்த நீங்கள் அட்டைன் பண்ணும் அப்படின்னு நினச்சாலும், அது எனி சார்ட் ஆஃப் திங், இட் மே பி யோர் ஹெல்த், இட் மே பி யோர் கரியர், இட் மே பி யோர் ஃபினான்ஸ், இட் கேன் பி எனி திங். தி திங் இஸ் தட் யூ ஹாவ் டு டூ இட் கொஞ்சம் கொஞ்சமாக, லிட்டில் பை லிட்டிலாக அது பண்ணாவே நீங்கள் அந்த விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதுதான் வந்துட்டு இந்த மைக்ரோ ஷிஃப்டில் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்துட்டு இது ரொம்ப லாங்காக இருந்தால் நான் அது வந்து 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். அப்படி இல்லைன்னா இது நம்ம ஒரு எபிசோடாகவே வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி பேசலாமான்னு சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது டாப்பிக்கு சஜஷன் கொடுங்க. நிறைய பேர் நிறைய டாபிக் வந்து சொன்னீங்க, பட் நான் அதில் கான்ஃபிடெண்ட்டாக இல்லாத போது என்னால் அதை பற்றி பேச முடியாது. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். பாய், ஹேவ் அ நைஸ் டே.